டெல்லி தேர்தல் முடிவுகள் எதை உணர்த்துது? இந்தியா கூட்டணி மீண்டும் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதா? கட்டாயமாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை டெல்லி தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன. காங்கிரசுக்கு இதில் கூடுதல் பொறுப்பு இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது. காங்கிரஸ் கட்சி காலத்தால் மூத்த கட்சி, நெடிய அனுபவம் உள்ள ஒரு கட்சி, தேசிய கட்சி, மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான தகுதி கொண்ட கட்சி. ஆகவே மாநில கட்சிகளை அரவணைத்து சென்று சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு காங்கிரசுக்கு இருப்பதனால் காங்கிரஸ் கட்சி உடனடியாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட பார்த்திருக்கீங்க, இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர்கிட்ட பேசினீங்களா? நீங்க கலந்துக்கணும் அல்லது கூட்டணி உருவாவதற்கு பல முன்முயற்சிகளை மேற்கொண்டவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். அந்த வகையில் உடனடியாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டத்தை கூட்டுவதற்கு திமுக முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் நான் முதல்வரிடத்தில் வைத்திருக்கிறேன். மிக முக்கியமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிற கோரிக்கையை வச்சிருக்கீங்க. அதை பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. அதை எந்த அளவில் பார்க்கணும்? எந்த அளவுக்கு இந்த காஸ்ட் சென்சஸ் டேட்டா முக்கியமானது? அது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும்? அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது. அதேபோல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பொறுப்பும் இந்திய அரசுக்கு உள்ளது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள சில கட்சிகள் இதை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு இந்திய ஒன்றிய அரசிடம் வலியுறுத்த தயங்குகிறார்கள். உள்ளபடியே அந்த அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனை வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல, தேசிய பிரச்சனை. ஒவ்வொரு மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம்தான் இந்திய ஒன்றிய அரசு துறைகளில் வேலைவாய்ப்பை நடைமுறைப்படுத்த முடியும், நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும். எனவே பாமக உள்ளிட்ட கட்சிகள் பாஜகவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியல் ஆதாயம் கருதி தமிழ்நாடு முதல்வருக்கு நெருக்கடியை தருகிறார்கள். இது அவர்கள் செய்கிற அரசியல். தமிழ்நாடு முதல்வர் அவர்களை பொறுத்தவரையில் இந்திய ஒன்றிய அரசு ஏன் தயங்குகிறது, என்ன காரணத்தால் அதை செய்ய மறுக்கிறது, அவர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிற போது ஏன் அவர்கள் தள்ளி போடுகிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வியில் ஒரு தர்க்கம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளும் அதை வலியுறுத்துகிறோம். இந்திய ஒன்றிய அரசுக்குத்தான் அதிலே பொறுப்பு இருக்கிறது, அவர்கள் அதை செய்ய வேண்டும். தேசிய அளவிலான பிரச்சனை இது. ஒவ்வொரு மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பை தேசிய அளவில் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். ஆனால் தமிழ்நாடு மாநில அரசு தங்களுடைய தேவைக்காக, தங்களுடைய நலத்திட்டங்களை வெற்றிகரமாக நடத்துவதற்காக ஒரு புள்ளி விவரம் கிடைக்கும் என்கிற அடிப்படையில், ஒரு டேட்டா தரவு நமக்கு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்கிற அடிப்படையில் நாங்களும் அந்த வேண்டுகோளை முதல்வருக்கு வைக்கிறோம். இறுதி கேள்வி, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் மீண்டும் அது உட்கட்சி பிரச்சனை தொடங்கியிருக்கு. எனக்கு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே பல்வேறு உட்கட்சி பிரச்சனை நடந்து உலக சுமூகமாக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் உட்கட்சி பிரச்சனை நடந்திருக்கு. இதை ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான பிளேயராக இருக்கக்கூடிய நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அந்த கட்சி பலவீனப்படுத்திவிடக் கூடாது என்கிற கவலை எனக்கும் இருக்கிறது. அதற்கு என்ன முக்கியமான காரணம் என்றால், அதிமுக பலவீனப்பட பாஜக இங்கே வலுப்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அவர்களும் கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை கொண்டதுதான் அதிமுக. அதிமுக பலவீனப்பட்டால் அந்த வாக்குகள், அந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு போகாமல் பாஜக போன்ற அரசியல் கட்சிகளுக்கு போய்விடும் என்பது ஒரு யதார்த்தமான கணக்கு. ஆனால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினர் பெரும்பான்மையாக வாக்களிக்க வரவில்லை என்பது ஒரு செய்தி. வந்தவர்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதும் இன்னொரு செய்தி. அது அந்த முடிவுகளில் இருந்து தெரிய வருகிறது. இவ்வாறான நிலையிலே அதிமுக தங்களை சுய விமர்சனத்திற்கு, சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். பாஜக போன்ற சங் பரிவார்கள் இங்கே காலூன்றுவதற்கு இடம் தந்துவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி.